மரணங்கள் அதிகரிக்கும். என்னுடைய நண்பர் ஒருவர் இதே போன்றுதான் அவருடைய திடீர் மரண செய்தி எமக்கு வந்தடைந்தது. இஷாவுடைய தொழுகையை தொழுதுவிட்டு அனைவருக்கும் சலாம் கூறிவிட்டு நலம் விசாரித்து விட்டு வீட்டுக்கு சென்றார். 5 வயதில் ஒரு சிறிய பெண் குழந்தை, 1.5 வயதில் ஒரு சிறிய ஆண் குழந்தை, 2 குழந்தைகளுக்கும் தெரியாது நாளை காலை எழுந்தால் என்னுடைய தந்தை மரணம் அடைந்திருப்பார் என்று அவர்களுக்கு தெரியாது. அவருடைய மனைவி காலை ஃபஜ்ருடைய தொழுகைக்கு அவரை எழுப்பிய போது அவர் எணிக்கவில்லை. உடனே அவருடைய சகோதரர்கள் வந்தார்கள், அவரை தூக்கி சென்றார்கள் மருத்துவமனைக்கு. இவர் மரணம் அடைந்து சில மணி நேரங்கள் ஆகிவிட்டன என்று கூறினார்கள். இந்த மரண சம்பவத்தை கேட்டு அனைவருடைய உள்ளமும் நடுங்கியது. ஏன்? ஒரு அன்பான பொறுமையுடைய ஒரு சகோதரர். அவருக்கு தெரியாது நாளைய தினம் நாம் மரணம் அடைந்த நிலையில் தான் இருப்போம் என்று அவருக்கு தெரியாது. அவருடைய மனைவிக்கு தெரியாது என்னுடைய கணவர் நான் ஃபஜர் தொழுகைக்கு அழைக்கும் பொழுது அவர் எண்ணிக்க மாட்டார் என்று அவருக்கு தெரியாது. இரவில் நன்றாக பேசினார், அவருக்கு எந்த ஒரு நோயும் இல்லை. காலையில் உறங்கினார், காலையிலே மனைவி அவரை ஃபஜர் தொழுகைக்காக அழைத்தார், மரணம் அடைந்த நிலையில் இருந்தார். நாம் மரணத்தை எதிர்பார்த்து கொண்டோ அல்லது காத்திருந்தோ வரக்கூடியதல்ல என்பானவர்களே இந்த மரணம். வமா தத்ரி நஃப்ஸும் மாதா தக்ஸிபு கதா வமா தத்ரி நஃப்ஸும் பிஐ அர்தின் தமூத். அல்லாஹ் தபாரக் வ தஆலா கூறுகின்றான், எந்த ஒரு ஆத்மாவும் நாளை அது எதை சம்பாதிக்கும் என அதுக்கு தெரியாது. அதே போன்றுதான் எந்த ஒரு ஆத்மாவும் இந்த பூமியில் தனக்கு மரணம் சம்பவிக்கும் எந்த இடம் என்று அந்த ஆத்மாவுக்கு தெரியாது என்று அல்லாஹ் தபாரக் வ தஆலா கூறி காட்டுகின்றான். நாம் எந்த இடத்தில் வைத்து மரணம் அடைவோம் என்று யாருக்கும் தெரியாது நண்பானவர்களே. ஆனால் மரணம் அந்த நேரத்தில் வந்தே தீரும்.